நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பெருமாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் செய்திகள் என்ன அப்படின்னு இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்று பார்க்க போறோம். இது ஒரு தோழி கூட கேட்டிருந்தாங்க, பெருமாளோட வாசிப்பு போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர்களுக்காகவும் இடப்பட்டது. ஓகேவா? ஆனா இது ஒரு பொதுவான வாசிப்பு. இதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனைவருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. யாருக்கு எது பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. பெருமாளோட வாசிப்பு அவர் கொடுக்கக்கூடிய அருள் செய்திகளை எதை கொண்டு பார்க்க போறோம்னா, இதுல இருக்கு பாத்தீங்களா சாம்ஸ். இந்த சாம்ஸ் ரீடிங் வச்சுதான் நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேவா? சாம்ஸ் எடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து சொல்றேன். என்னென்ன சாம்ஸ் வந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் சிவனோட பக்தி, சரியா? பெருமாள் மீது எனக்கு அந்த அளவுக்கு பற்று இருக்கான்னு கேட்டா தெரியல. ஆனா சிவன் வாசிப்புங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு கூட நான் எடுத்துருவேன். ஆனா பெருமாளோட வாசிப்புங்கிறது ரொம்ப பயபக்தியா விரதம் இருந்து இது கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நிலையோட நான் எடுக்கிறேன். இருந்தாலும் பெருமாளோட கடாட்சம்ங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? அதனால இந்த வாசிப்பு எப்படி வருது, என்ன பொருந்துதுன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? சிவன் மீது உள்ள பற்றுனால பெருமாள் மீது உள்ள பற்று குறைந்து விட்டதா அப்படின்னு கூட நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து சிவபெருமானையே பார்த்து வளர்ந்த பொண்ணு, அதனால அப்படி. ஸோ இது ரொம்ப பயந்துகிட்டே தான் அந்த வாசிப்பை நான் எடுக்கிறேன். ரொம்ப சரியா வரணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆனா பெருமாளுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திருவோண நட்சத்திரத்துல நான் பிறந்திருக்கேன். ஸோ அது மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க திருவோணம் தானே, பெருமாளை கும்பிடுங்க, நிறைய கடாட்சம் கிடைக்கும் அவரோடது அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்றது, மனசு அங்க போக மாட்டேங்குது இல்லையா? போனா கும்பிட்டுடலாம், போகாததை போன்னு எப்படி நம்ம வழுக்கட்டாயம் பண்ண முடியும்? அதனாலதான் ஒரு பயத்தினால உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இந்த வாசிப்புங்கிறது என்னால எவ்வளோ சிறப்பா தர முடியுமோ நான் அது தரேன். உங்களுக்கு பொருந்துறதா பாருங்க. ஓகே, எஸ். நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. இதை நல்லா கூர்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்மளால பார்க்க முடியுது பாருங்களேன். பெருமாள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெருமாளோட தச அவதாரங்கள் இங்க வந்திருக்கு. ஸோ பெருமாளோட கடாட்சம் நமக்கு நிறைஞ்சுதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. தச அவதாரங்கள் பாத்தீங்களா? மச்ச அவதாரம், அவர் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம். அடுத்தது பாருங்க, கூர்ம அவதாரம், ஆமை வந்திருக்கானா? ஆனா வராகமூர்த்தியை தான் இங்க காணோம். என் கண்ணுக்கு தெரியல, ஒருவேளை உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஸோ வராகமூர்த்தி மட்டும் காணோம், ஏன்னு தெரியல. அதே நேரம் உங்களுக்கு சிம்மம், எஸ், சிங்க அவதாரம், நரசிம்மர். இது டாகி டவுனோட பாதச்சுவடு தான். ஆனா எனக்கு இங்க சிங்கத்தோட பாதம் போல எனக்கு காட்சி அளிக்குது. ஸோ இது நம்ம நரசிம்மர் அவதாரத்துக்கு எடுத்துக்கலாம். எஸ், நல்லா இருக்குல்ல? அதே போல இங்க பாருங்க, இந்த குள்ள மனிதரை பார்க்கும்போது நமக்கு வாமன அவதாரம் மாதிரி தெரியுதா? இது ஒரு பனி மனிதன், அவர் கையில ஒரு குச்சி வச்சிருக்காரு. ஆனா இந்த குச்சியை பார்க்கும்போது எனக்கு ஏதோ கொடை மாதிரி தெரியுது. ஸோ இது பார்க்கும்போது வாமன அவதாரம் போலதான் என்னால பார்க்க முடியுது. அடுத்தது இங்க பாருங்க, இது ஒரு ஆயுதம்னா ஸ்பேனர். ஓகே, ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஒரு கோடாரி போல இருக்கு, ஒரு ஆயுதம் தானே. ஸோ இதை நம்ம பரசுராமர் அவதாரத்துக்கு எடுத்துக்கலாம். பரசுராமர் அவதாரத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ராம அவதாரம் வரும். ஸோ மான், ராமர்னாலே மான் தெரியுதா உங்களுக்கு? ராமதாவரத்துக்கு மான் வந்திருக்கான். அதே போல இசைக்கருவி வந்திருக்கு. எஸ், குட். இங்க பாருங்க, அவருக்கு கிருஷ்ணாக்குனா காதல், ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ராமன் சீதை காதல், இல்லைன்னா நம்ம கிருஷ்ணா ராதா காதல், இது போல எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கிருஷ்ண அவதாரத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ அழகா இருக்கு இல்லையா? புல்லாங்குழலுக்கு பதிலா சாக்ஸோஃபோன் வந்திருக்கு. குட். இது பாத்தீங்களா, மரம் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு போதி மரம் அப்படிங்கிறது போலதான் என்னால் கணிக்க முடியுது. ஸோ நம்மளோட ஞான குரு புத்தரோட அவதாரமா இதை நம்ம எடுத்துக்கலாம். கல்கி அவதாரத்துக்கு எனக்கு என்னவோ இந்த கிரீடம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. எஸ், வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கல்கி அவதாரத்துக்கு நமக்கு இந்த கிரீடம் பொருந்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மணி கூட எடுத்துக்கலாம். இந்த பெல்லோட சவுண்ட் எப்படிங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் எல்லாம் அடிச்சு துவைக்கக்கூடியது, நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தீமை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழிச்சுட்டு நன்மை கொடுக்கக்கூடிய ஆற்றலை தான் இந்த பெல் சவுண்ட் கொடுக்கும். அதனாலதான் நம்ம சாமி கும்பிடும் போது கூட பெல் அடிச்சுட்டு கும்பிடுவோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த காதல் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தான் எனக்கு பொருத்தமா இருக்கு. ஸோ வாமன அவதாரம் இருக்கு. நம்மளுக்கு வராகமூர்த்தி மட்டும்தான் கிடைக்கல.
நம்ம வேணா இதை வச்சுக்கலாம் வராகமூர்த்திக்கு, ஏன்னா இது கடல் சம்பந்தப்பட்டு இருக்கு இல்லையா. ஸோ வராகமூர்த்திக்கு நம்ம இதை கொண்டு எடுத்துக்கலாம். ஸோ மச்ச அவதாரம் இது வந்து உங்களோட ஏஞ்சல், உங்களோட காக்கும் தேவதை. ஸோ அந்த காக்கும் தேவதை கொடுக்கக்கூடிய அருள் செய்தியா நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எல்லா அவதாரமும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீன் அவதாரம், கூர்ம அவதாரம், வராகமூர்த்திக்கு நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அதே போல இது நரசிம்ம அவதாரம், இது வந்து வாமன அவதாரத்துக்கு எடுத்திருக்கோம், இது பரசுராம அவதாரத்துக்கு எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து ராம அவதாரம் கிருஷ்ணருக்கு பொருத்தக்கூடிய விஷயங்கள் இல்லையா. காதல் சார்ந்து, பாடல் சார்ந்து, புல்லாங்குழல் சார்ந்து, மான் எல்லாமே இந்த இதயம் சார்ந்த காதல். இந்த நிலவொளியில புல்லாங்குழல் வாசிச்சுட்டு மனுஷன் பாட்டு பாடிட்டு இருப்பார்ல. ஸோ காதல் சார்ந்த வாசிப்புக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஞானம் சார்ந்ததுக்கு இதை எடுத்துக்கலாம். கல்கி அவதாரத்துக்கு இதை எடுத்துக்கலாம். அதே போல இதெல்லாம் இறகுகள். ஸோ இதெல்லாம் கூட எனக்கு கிருஷ்ணனுக்கான விஷயங்களா தான் தோணுது. இது வந்து சங்கே முழங்கு. கடைசியில் அந்த கிருஷ்ண அவதாரத்துல சங்கு ஒலிக்கும் இல்லையா. எஸ், நான் முதல்ல எடுக்கும்போது ரொம்ப பயந்தேன், இந்த வாசிப்பு சரியா வருமா அப்படின்ட்டு. ஆனா இதை விட எப்படி பிரமாதமா ஒரு வாசிப்பு வரும்னு சொல்ற அளவுக்கு அவரோட கடாட்சங்கள் நிரம்பவே கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்க்காதத ஒரு விஷயம். நம்ம பயந்துட்டே இருப்போம்ல நம்ம வாழ்க்கையில, என்ன நடக்குமோ, சரியா வருமோ, சரியா வராதோ அப்படின்ட்டு. ஆனா சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறத விட சரியா வரும் அப்படிங்கறது இந்த வாசிப்பு ஒரு உதாரணமா இருக்கு. இது எனக்கே கூட பொருந்தும். எஸ், நான் அவ்வளவு பயந்தேன், சிவன் வாசிப்பு எடுப்போம், பட் பெருமாளோட வாசிப்பு நமக்கு சரியா வருமா அப்படின்ட்டு. ஆனா பெருமாளுக்கு தான் நன்றி சொல்லணும், ரொம்ப அழகான ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சரி, இதற்கான வாசிப்பை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா. மீன் அவதாரம். என்னோட குரல்ல இருந்து கூட உங்களுக்கு அந்த படபடப்பு தெரியும், எவ்வளவு பயந்து போயிருக்கேன் அப்படின்ட்டு. தெரியல, பெருமாள்னாலே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி, அவ்வளோ ஒரு பயம். அதே சிவன் தான் அந்த அளவுக்கு பயம் கிடையாது, அது ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க. சரி, இப்ப இதோட பலன் என்னன்னு பார்க்கலாமா. மீன்னால என்ன, பெருங்கடல்ல நீந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வாழ்க்கைங்கிற பெருங்கடல்ல சில நேரங்கள்ல நம்ம தத்தளிச்சுட்டு இருப்போம். ஆனா நம்பிக்கைன்ற ஒண்ணு பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கான வழிகாட்டுதல் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம இங்க ஸ்டார் பார்த்தோம்ல, ஸ்டாரோட எனர்ஜி சிறந்த ஒரு வழிகாட்டுதல், ஒரு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடியது. ஸோ நல்ல நண்பர்கள் அமைவாங்க, நல்லவர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க, அந்த வண்டி பிடிச்சுக்கோங்க. சரியா, நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா போதும், நன்மை நம்மளை வந்து சேரும். அதே போல பாதுகாப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும், பயம் வேண்டாம். ஸோ ஒரு பெருமாளோட பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். அதே போல நீங்க மீன ராசி, மீன லக்னமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு, கும்ப ராசி, கும்ப லக்னமா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறது போலதான் என்னால உணர்ந்து சொல்ல முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம். ரொம்ப அழகான ஆமை அவதாரம் எடுத்திருப்பாரு. நிலத்தன்மை, நம்மளோட ஆற்றலை எப்படி உங்களுக்கு தெரியும்ல, ஆமை வந்து மூச்சு விட்டுறதே வந்து ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கும், எங்கேயுமே டென்ஷன் ஆகாது. ஸோ அதே போலதான் நம்மளும் இந்த பயம், பதற்றம் இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஒரு பொறுமையோட காத்திருந்தோம்னா நமக்கான விஷயங்கள் நம்மை தேடி நாடி ஓடி வரும். ஸோ படத்துக்கிட்டு இது கிடைக்குமா அது கிடைக்குமான்ற ஒரு அவசர கதியிலேயே இருந்தோம்னா நம்ம எதை தேடுறோம், எங்க தொலைகிறோன்னே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நிதான தன்மையோட இருக்கும்போது கண்டிப்பா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப நம்ம இந்த வாசிப்பு எடுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, நான் கூட முதல்ல பயந்தேன் இந்த வாசிப்பு எப்படி வருமோ அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவு அழகான சான்ஸ் வந்தது பாத்தீங்களா. அதே போலதான் இறைவன் நமக்கு கொடுக்கறது ரொம்ப சரியான ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. ஆனா அது நம்மளால முதல்ல பார்க்க முடியாது, முதல்ல எடுத்தோன்னா நமக்கு பயம்தான் வரும். ஆனா கண்டிப்பா முடிவுங்கிறது ரொம்ப அழகா நிவர்த்தியான ஒரு நிறைவான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில வரும். அப்படிங்கிறது போலதான் இந்த கூர்ம அவதாரத்தை பார்க்கும்போது என்னால உணர்ந்து சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல சில காத்திருப்புகள் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, அது ஒரு நல்ல காத்திருப்பா இருக்கும். அது வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு காத்திருப்பு தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது போல என்னால சொல்ல முடியுது. ஓகேவா. வராகமூர்த்திக்கு நம்ம இந்த எடுத்திருந்தோம், ஏன்னா வராகமூர்த்திக்கு நம்மளுக்கு வேற எதுவுமே கிடைக்கல. ஸோ கடல் சார்ந்து இந்த சிப்பி மட்டும்தான் என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதனால நான் இது வராகமூர்த்தியா நான் இதை பாவிச்சுட்டேன். உங்களுக்கு இது பொருந்துன்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா. பெருமாள் பன்றியா வந்து பூமியை இந்த தண்ணி கடியில, கடல் கடியில இருந்து மீட்டுட்டு வருவார்ல, அதே போலதான் வலிமை, ஸ்ட்ரென்த், சக்தி. நீங்க எவ்வளவு ஒரு இருட்டுல இருந்தாலும், உங்களோட உலகம் எந்த கடலுக்கு அடியில இருந்தாலும் அது கண்டிப்பா அந்த பெருமாள் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரியா. சோ உங்களோட உலகத்தை உங்களால பார்க்க முடியுமா, உங்களால அமைச்சுக்க முடியுமானா கண்டிப்பா அமைத்து கொள்ள முடியும். அதற்கான வலிமையை நீங்க வளர்த்துக்கோங்க. ஓகே. பெருமாள் என்னதான் உலகத்தை கூட்டிட்டு வந்து நம்ம கையில கொடுத்தாலும்
அந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வலிமையும் சக்தியும் ஆற்றலும் தேவை. ஸோ பெருமாள் காட்டதான் முடியும், நம்மளோட வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். அந்த அளவுக்கு உங்களோட ஆற்றலை அதிகப்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது போலதான் என்னால் இதை பார்த்து சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நரசிம்ம அவதாரம். உங்களுக்கு இதுல எந்த அவதாரம் பிடிக்கும்னு நீங்க விருப்பம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது நரசிம்மர். சின்ன குழந்தைகளெல்லாம் இதை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹீரோ மாதிரி கண்ணுக்கு தெரிவாரு இல்லையா? எஸ், இப்ப எவ்வளவு சூப்பர் ஹீரோ வந்திருந்தாலும் நம்ம சின்ன வயசுல நமக்கு நரசிம்மர் தான் சூப்பர் ஹீரோ. ஸோ அசுரனை அழித்து பிரகலாதனை காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ தானே அவரு. அது போலதான் நம்மள எவ்வளோ பேரு கஷ்டப்படுத்தலாம், எத்தனையோ தீய சக்திகள் இல்ல பொறாமை கண்கள் ஏதேதோ போனது வந்ததெல்லாம் நம்மள கஷ்டப்படுத்தலாம். எஸ், சில பேர் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க, ஏதோ அவங்க தான் வாழ வந்தவங்க மாதிரி, நம்ம எல்லாம் வாட்டர் கேன் போட வந்தவங்க மாதிரியே நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க. ஆனா அது போல தேவையில்லாத சக்திகள் எல்லாம் அழிச்சிட்டு நம்மள கண்டிப்பா அந்த நரசிம்மர் வழிபாடு செய்யறதா இருந்தா செய்யுங்க. கண்டிப்பா அந்த தீமையில இருந்து நம்மளை மீட்டு எடுத்துருவாரு அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இது வேலை சார்ந்து குடும்பம் சார்ந்து நச்சு மனிதர்கள் என்னன்னு சொல்ல முடியலப்பா, அவ்வளோ ஒரு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த தொல்லைகள் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய காலமா இது இருக்கலாம். ஆனா நம்ம பிரகலாதன் போல ஒரு திறந்த மனதோட பெருமாள் மீது அவ்வளோ ஒரு பக்தியோட இருக்கணும், அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட இருக்கணும். சும்மா அரைகுற மனசோட இருந்தோன்னா அவர் வரமாட்டார். நம்பனா அப்படியே சரணாகதி தத்துவத்துல நடப்பவையாவும் நன்மைக்கே, நமக்கான ஒரு இறைசக்தி இருக்கு, அது எப்பவுமே நம்மளை காக்கும் அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பா இந்த நரசிம்மர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படிங்கிறது போலதான் என்னால இது சொல்ல முடியுது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா வாமன அவதாரம். இது கூட ரொம்ப 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 அழகா இருக்கும். 3 அடிகள்ல உலகத்தை அளந்துவர். சோ இந்த தான் அப்படிங்கிற கர்வத்தோட சில பேர் இருப்பாங்க. அப்படின்னா உங்களை சுத்தி அந்த கர்வம்லாம் அழிக்கப்பட்டு இந்த பெருமாள், இந்த வாமனன் வந்து உங்களை காப்பாத்துவார் அப்படிங்கறது போலதான் என்னால இங்க கணிச்சு சொல்ல முடியுது. அதே போல ஒரு சிறிய அளவில்லாது நீங்க அந்த அடிகள்னு சொல்றோம்ல, இவர் 3 அடியில இந்த உலகத்தையே அளந்துட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா தடைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சிறு சிறு அடிகளா இந்த கிருஷ்ணரோட பாதம் போல சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க. கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். சும்மா பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருந்தா ஒரு வேலையும் ஆகாது. ஒரு சின்ன முயற்சி, சின்ன அற்புதங்கள் நிகழும்னா நம்ம முதல்ல அற்புதத்தை இயக்கக்கூடிய மனிதர்களா நம்ம மாறணும். நம்மளோட ஆற்றலை வளர்த்துக்கணும். அதுதான் முதல் படி. இந்த வாசிப்பை பாக்குறதுலாம் சும்மா வாசிப்புங்கிறது ஒரு செய்தி தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வாசிப்புங்கிறது ஒரு செய்தியா தான் என்னால கொடுக்க முடியும். நீங்க உங்களோட ஆற்றலை எவ்வளவு பாதுகாத்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்கள் வரும் அப்படிங்கிறது. அதே போலதான் வாமனன் உங்ககிட்ட சொல்றதும் இதுதான் சொல்றாரு. ஒரு சின்ன அடி நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்து வைங்க. அது பொருளாதாரம் சார்ந்த, உறவு சார்ந்து, எதுவா வேணா இருக்கட்டும். ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னா அந்த மேஜிக் நடக்கிறதுக்கான முதல் ஒரு சின்ன டாட் நம்ம வைக்கணும். அப்பதான் கடவுளே நமக்கு வந்து உதவுவாரு. நம்ம ஒண்ணுமே செய்யாம ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில நிகழணும் அப்படின்னா அதற்கான சாத்தியங்கள் இருக்காது. சரியா? சோ இது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. இந்த குள்ள மனிதர், எஸ், வாமனன் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இருப்பாரு. எஸ், அவரோட கடாட்சம் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து நம்ம ரொம்ப உயரம் கம்மியா இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்ம குறைவா இருக்கோம், பொருளாதார வசதியிலயோ இல்ல அழகுலயோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம குறைஞ்சு போயிருக்கோம் மத்தவங்களோட அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குறைகள் எல்லாம் குறைகள் இல்லை. நீங்க உங்க மனதுலதான் குறைபட்டு இருக்கீங்க. ஆனா நிஜத்துல அப்படி கிடையாது. நிஜத்துல எல்லாருமே இந்த உலகத்துல ரொம்ப சரி சமமானவர்கள் தான். அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். இது கொட்டை அது நெட்டை அப்படிங்கிறது போல எதுவுமே கிடையாது. சோ நீங்க உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை வேணும்னா நீங்க முதல்ல தன்னம்பிக்கை உள்ள மனிதரா உங்களை நீங்க நம்பணும். நீங்க உங்களை நம்பாத வரைக்கும் உலகம் உங்களை நம்பாது அப்படிங்கிறது போலதான் என்னால இந்த வாமனனை பார்த்து சொல்ல முடியுது. சோ இது உங்களுக்கு புரிந்துதான் பாருங்க. அடுத்து கோடாரி. சோ பரசுராம அவதாரம். நரசிம்ம அவதாரம் சரி, பரசுராம அவதாரம் சரி, ரெண்டுமே சூப்பர் மேனுங்க தான். சூப்பர் ஸ்டார்ஸ் ரெண்டுமே. பரசுராமரை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிடையாது. தீமைகளை அழிச்சு நன்மைகளை நிலைநாட்டக்கூடியவர். ஸோ அது போலதான் இது எல்லாமே வந்து மொத்த அவதாரமே வந்து ஒரு தீமையை அழிச்சிட்டு நன்மையை நிலைநாட்டக்கூடிய அவதாரங்கள் தானே. அது போலதான் நமக்குள்ளேயும் சில நேரங்கள்ல தீய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம முதல்ல நம்மள சரி செஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுக்க 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 நல்ல விஷயங்கள் ஆற்றல் பெறும். அது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க்கும்போது என்னால அதுதான் சொல்ல முடியாது. அந்த அசுரத்தன்மைங்கிறது வெளியிலயும் இருக்கும், நமக்குள்ளேயும் இருக்கும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரனை அழிச்சிட்டு நமக்கான ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பா
போகும். சில நேரங்களில் சில சிதைவுகள் இருக்கலாம். ஓகேவா? நம்ம வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள், சில சிதைவுகள் இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி வாழ்றதுதானே வாழ்க்கை. எஸ், சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு நடக்குது, சிலது கைவிட்டு போகுது அப்படின்னா அதை விட சிறப்பான ஒண்ணு நம்ம கைக்கு வரப்போகுது. அது மனிதர்களா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும். பயம் கொள்ளாதீங்க. கடவுள் கண்டிப்பா நல்ல ஒன்றை உங்களுக்கு தருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்களோட ஆற்றலை பெருக்கிக்கோங்க. ஆற்றல் குறைக்கக்கூடிய விஷயங்களை முற்றிலுமா தவிர்த்துடுங்க. இது எங்கெங்க உங்களோட ஆற்றல் திருடு போகுதோ அதெல்லாம் நீங்க தவிர்க்கிறத தவிர வேற வழியே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது ராம அவதாரம். ஸோ ராமருக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. எஸ், நீங்க இரட்டை சுடர் வழிபாதையில கூட இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு சங்கீதம் சார்ந்த ஒரு சில பேர் வந்து பாட்டு பாடுறது, இல்லைன்னா ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இது ஒரு சின்ன நினைவூட்டல். நீங்க வந்து இசையினால கூட உங்களுக்கான ஒரு மன நிம்மதியை எடுக்கலாம். இல்ல உங்களுக்கான ஒரு ரசனைன்னு இருக்கும் இல்லையா? நீங்க விட்டு போன தொடர்புகள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து நீங்க மீட்டு எடுத்துக்கோங்க. அந்த உயிர் பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில நேரங்கள்ல நம்ம யாரு அப்படிங்கறதே நம்ம மறந்துடுவோம். சோ நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க உணருங்க. அப்படிங்கறது போலதான் இந்த ராம அவதாரத்துல என்னால பார்க்க முடியுது. தர்மத்தின் வாழ்வதனை சொதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போலதான் சில நேரங்கள்ல நமக்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அந்த இழப்பிலிருந்து மீளக்கூடிய விஷயங்களும் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்மள யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. நம்மளே காப்பாத்திக்க வேண்டியதுதான். அப்படிங்கிறது தான் இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் என்னால சொல்ல முடியுது. சில நேரங்கள்ல அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல அன்பு, உங்களுக்கு என்னைக்குமே கைவிட்டு போகாத ஒரு அன்பு, அந்த அன்புங்கிறது உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சி, அன்பான மகிழ்ச்சியை கொடுக்கும், அதே போல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். அது போன்ற ஒரு அன்பு உங்களை நாடி வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சில பேர் வந்து ராதாகிருஷ்ணன் மாதிரி எங்கேயோ ரொம்ப தொலைவில் இருக்கலாம். அந்த காதல்ங்கிறது ஒன்று சேர முடியாத அளவில் கூட இருக்கலாம். மாயமான ஒரு காதலா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தெரியல, இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. சில நேரங்கள் அது ஒரு காணல் நீர் போல இருக்கா இல்லையா அப்படின்னே தெரியாது. ஆனா அப்படி ஒரு அன்பு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க எப்படி கையாளுறீங்களோ அது உங்களோட சாமர்த்தியம். சரியா? ஸோ காதல் அப்படிங்கனாலும் அது உங்களோட சக்தியையும் உங்களோட ஆற்றலையும் சிதைக்காத வண்ணம் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். எந்த ஒரு அன்பும் வந்து நம்மள ஒரு படுகுழியில தள்ளக்கூடிய அன்பா இருக்கக்கூடாது. நம்மளோட வளர்ச்சிக்கான ஒரு அன்பா இருந்தா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஞானம். புத்தர். எஸ், புத்தருக்கு ஞானம் கிடைச்சது போதி மரம். நமக்கெல்லாம் ஞானம் கிடைக்கிறது நம்மளோட வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு அந்த வாழ்க்கையில அனுபவம்ங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த அனுபவம் இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கும்ல, அந்த அனுபவத்தை வச்சு மீதி இருக்கக்கூடிய வாழ்க்கைய சிறப்பா வாழுங்க. அப்படிங்கிறது தான் இந்த புத்த மரத்துல இருந்து என்னால கணிக்க சொல்ல முடியுது. சில நேரங்கள்ல அமைதி, கருணை, ஞானம், தியானம் இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்க இப்ப உங்களோட வயசை பொறுத்து நீங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம். தியானம் பண்ணுங்க. நான் இப்ப 20 வயது நபரிடம் சொன்னா அவங்க அப்படி பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட வயதுக்கு ஏற்ற போல உங்களுக்கு தியானம் பழக முடிஞ்சா பழகிக்கோங்க. ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் எல்லா வயதுலயுமே தேவைப்படுறது. அதே போல அமைதி, கருணை, பொறுமை இதெல்லாம் மனுஷன்னா இதெல்லாம் இருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் வளர்த்துக்கிறதா தான் வளர்த்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இன்னும் கூட நீங்க அதை சிறப்பா வச்சுக்கோங்க. நம்ம அமைதியா இருக்கனாலயோ பொறுமையா இருக்கனாலயோ நமக்கு சில விஷயங்கள் நடக்காம இருக்கு அப்படிங்கிறது போல உங்களுக்கு மனப்பான்மை இருந்ததுன்னா கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாராலையும் அமைதியா பொறுமையாலாம் இருக்க முடியாது. எல்லாமே வந்து காலில் சுடுதண்ணியை கொத்தின மாதிரி நிறைய பேர் பரபரன்னு இருந்திருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட அமைதி இருக்குன்னா நீங்க அதுக்காக சந்தோஷப்பட்டுக்கலாம். பொறுமை இருக்கு அப்படின்னா அதுக்காகவும் நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களை பார்த்து நீங்க முதல்ல பெருமைப்பட்டுக்கோங்க. அதற்கு நீங்க ஒரு நன்றியோட இருங்க. மீத இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தன்னால வரும். சரியா? எதுவுமே இல்லை அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கல்கி. ஸோ கல்கி அவதாரம் இதை பார்க்கும்போது எப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கேற்ற பலன் நம்மளே வந்து சாரும். நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கான நல்லது வரும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த தவறுக்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு இறுதி. ஸோ ஏதோ ஒரு இருள் நம்மளுக்கு சூழ்ந்து இருக்கு அப்படின்னா நமக்கு வெளிச்சம் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இல்ல நம்மளே அந்த இருளை வந்து நம்ம வாழ்க்கையில பிடிச்சி வச்சிருக்கோம், கெட்ட விஷயங்களை நிறைய பண்றோம் அப்படின்னா அந்த தீமையை நம்மள அழிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த கல்கி அவதாரம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எஸ், அப்படிதான் என்னால சொல்ல முடியுது. இந்த எதிர்மறையான ஆற்றல் நான் சொன்னல, அந்த பெல் இதோட சப்தம் வந்து எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் அழிச்சிடும் அப்படின்ட்டு உங்க மனசுல ஏதாவது இந்த போல எதிர்மறையான விஷயங்கள் இருந்தா அதை முதல்ல நீங்க அழிச்சிடுங்க. இல்ல அது உங்களை அழிச்சிடும். சரியா? ஸோ பட்டம் சுடுவதற்கான ஒரு
மகுடம் தான் இது. நீங்கள் மகுடம் சூடணும் அப்படின்னா அதற்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். அதற்கான ஆசீர்வாதம் நமக்கு தானாக தேடி ஓடி வரும். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒளி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த மொத்த சாம்ஸையும் வச்சு என்னால் என்ன வாசிப்பு கொடுக்க முடியுமோ, என்னால் என்ன கொடுக்க முடியுமோ, என் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுதோ, இந்த தசாவதாரம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சுது, இதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கு இது எப்படி பொருந்ததுன்னு பாருங்கள். பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.